ஸ்கொயர் இருக்கா? சரி ஓகே. ரெக்டாங்கிள் என்னெல்லாம் இருக்கு? பாக்ஸ் வந்து 3 டைமென்ஷன் தான். 3 ஆக்சிஸ் இருக்குல்ல. ரைட். இந்த பாக்ஸ் வந்து பட் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும்? லென்த் அண்ட் பிரெத். ஆஃப்கோர்ஸ் ஸ்கொயர்னா லென்த்தே பிரெத்தாக இருக்கும் மாதிரி. ஸோ ஏ இன்டு ஏ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஸோ 2 டைமென்ஷனுக்கு ஒரு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஸோ பெரிமீட்டர் இட்ஸ் அவுட்லைன். கரெக்டாக? பெரிமீட்டர் சுற்றளவு. ஸோ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படிங்கிறது இன் பிட்வீன். ஏரியா உள்ள என்ன ஏரியா. ஸோ இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இது எல்லாமே நம்ம 2 டைமென்ஷன்ஸ் தான். சரி. ஸோ 3 டைமென்ஷன்ஸ். 3 டைமென்ஷன்ஸ்னா வாட் ஆர் த 3 டைமென்ஷன்ஸ்? கியூபாய்ட், கோன், ஸ்பியர் இதெல்லாமே 3 டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன். இந்த 2 டைமென்ஷன்ஸ்ல இது வந்து எதை ஆக்குபை பண்ணுறது? இப்போ 2 டைமென்ஷன் நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது 3 டைமென்ஷன் என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலி பெரிமீட்டர் அப்படின்னு அவுட்லைன் இப்போ பார்டர். கரெக்டாக? ஸோ அதை வந்து நம்ம 3 டைமென்ஷன் செய்யும்போது எப்படி சொல்லுவோம்? பெரிமீட்டர் 2 டைமென்ஷன்ஸ். அதையே நம்ம 3 டைமென்ஷன் சொல்லும்போது சர்ஃபேஸ் ஏரியா. என்னன்னா 2 டைமென்ஷனுக்கு என்ன இருக்கும்? அவுட்லைன் பார்டர். அதே மாதிரி 3 டைமென்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா கிரிக்கெட்டுக்கு நம்ம அம்பையர், ஃபுட்பால் ரெஃப்ரி. கரெக்டாக? ஸோ 2 பேருக்கு வேலை என்ன? அம்பையர் அண்ட் ரெஃப்ரி 2 பேர் வேலை சேம் சொல்லுங்கள். 2 பேருக்கு டிசிஷன் மேக்கர். 2 பேருக்கு டிசிஷன் மேக்கர். அப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து அந்த அம்பையர் செய்யலாம். ஃபுட்பால் ஏன் அவர் ரெஃபரன்ஸ் செய்யலாம்? அப்போ நீங்கள் அம்பையர் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க கொடுத்து கேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நான் ரெஃபரன்ஸ் சொன்ன நம்ம ஃபுட்பால் ஞாபகம், ரெஃபரன்ஸ் சொன்னால் நம்ம கிரிக்கெட் ஞாபகம். ஸோ ஆப்வியஸாக நமக்கு கிரிக்கெட் தான் சரி, ஃபுட்பால் தான். நான் அம்பையர்னு சொன்னால் கரெக்டாக ஃபுட்பால் ஞாபகம் ஆப்வியஸாக நமக்கு கிரிக்கெட் தான். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் வேறு. ஆனால் டிஃப்ரென்ஸ் ஒன்று விஷயம். ஸோ 2 பேருமே அம்பையர் கேட்டால் 2 பேருமே ரெஃபரன்ஸ் இருக்காங்க. வந்து அம்பையர் வந்து ரெஃபரன்ஸ். அம்பையர் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து டிசிஷன் அவங்க டிசிஷன் ஒரே இடத்துல இருந்து. ஆனால் ரெஃபரிங் வந்து அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கூடவே ட்ராவல். ஸோ பிளேஸ் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க ரெஃபரன்ஸ். அவங்க நம்ம அம்பையர். ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ரெக்டாங்கிள்லேயே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் ரெஃபரிங் அம்பையர் அப்படி ஒரே இடத்துல. ஸோ சேம் திங் 2 டைமென்ஷனில் அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். பெரிமீட்டர் அதே வேல்யூ நம்ம 3 டைமென்ஷனில் அதே சர்ஃபேஸ் ஏரியா அதுவும் சேம் திங் தான். அதுவும் அவுட்லைன் தான். அதுவும் பார்டர் தான். 3 டைமென்ஷனில் அது பேர் சொல்லணும் சர்ஃபேஸ் ஏரியா சப்போஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா அப்படின்னு நம்ம 2 டைமென்ஷன் சொல்லுவோம். 3 டைமென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட், வால்யூம். ஓகேவா? இங்கே ஏரியா போடுறது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் அதனுடைய ரிலேட் பண்ணிருக்கு. சர்ஃபேஸ் ஏரியாவும் பெரிமீட்டரும் ஒன்று. வால்யூமும் ஏரியாவும். ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன் நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு 3 டைமென்ஷன் தான் லைட். லைட் வந்து 3 டைமென்ஷன். அது இல்லாமல் ஸ்பியர், சிலிண்டர் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ ஒரு ஆரோ சிலிண்டர் இது ஆரோ சிலிண்டர் போய் கொடுத்தீங்கன்னா சிலிண்டர் போய் கொடுத்தீங்கன்னா இது 2 பேர் ஆரோ சிலிண்டர் அந்த சிலிண்டர் அப்படின்னா Okay, so it was
டிராயிங் வரைஞ்சு அப்படின்னா கோடு போட்டு சிலிண்டர் கரெக்டாக. பட் ஆலோ சிலிண்டர் அப்படின்னா அதோடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் போட்டு 4 போட்டுருக்கோம். இந்த சேஃப் ஓகே, இந்த சேஃப் அதை வந்து நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஆலோ சிலிண்டரோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக நம்ம அப்போ கால்குலேட் பண்ணும்போது அதோட திக்னஸ் சேஃப் தான் நம்ம இந்த குரூப்போட நீங்கள் வால் இல்லையா, நீங்களோட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 into 12 அப்படின்னு நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட வாலை வந்து அது இப்போ இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ இந்த வால் வந்து நீங்கள் அதே ஒரு 3 மீட்டர் ஈஸியாக ஒரு அதில் ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர், 1 feet, இது வந்து 2 feet. ஸோ அதை ஆக்குபை பண்ணுவேன். ஸோ அப்போ அது மீட்டர் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ஃபீட். இதுதான் வந்து ஆலோ சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய 2 dimensions and 3 dimensions. இதோட 3 dimensionsக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இந்த ரூமே நமக்கு 3 dimensions. எதை வச்சு 3 dimensions? என்ன ஆக்சிஸ் 3 dimensions? x y எஸ் எல்லா கார்னர்லையுமே என்ன இருக்கும் 3 dimensions பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் x axis y axis z axis. ஸோ எல்லா இடத்துலையும்